வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் துளசி இலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: துளசி 3/4 கப்பு, நல்லா 2 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா, ஒரு பூண்டு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, புளி எலுமிச்சம்பழம் சைஸு இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி 2 நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளியை சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு நம்ம தக்காளி விழுதுலையே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தனியா, ஜீரகம், மிளகு, வெந்தயம், பூண்டு, வரமிளகா, துவரம்பருப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ ரசம் ரெடி பண்ணிடலாம். வானலியில் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு சிறிதளவு. கடுகு பொரிஞ்சிருச்சு. அரைச்சி வச்ச பொடியை இப்போ போட்டுடலாம். போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மறுபடியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. தக்காளியும் புளி கரைச்சலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் புளிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசம் கொதி வரணும். லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம துளசி இலையை போட்டுடலாம். 2 டைம் கழுவிட்டு போட்டுக்கோங்க. துளசியை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ரசத்தை. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும், துளசி எசன்ஸ் எல்லாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், துளசி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.